குட் ஈவினிங். இப்போ நாங்கள் சிவபால யோகி ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம் சிவராத்திரி அதை பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் டோனர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கலாம். அங்கே தான் லிங்கம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஞான மண்டபம், ஸ்ரீ சிவபால யோகி மகாராஜ் ட்ரஸ்ட். இங்கே பாருங்கள், சிவபால யோகி மகாராஜ் ட்ரஸ்ட், இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் இந்தியன் கல்ச்சர், ஸ்ரீ ராஜேந்திர நாராயண் சிங் டியோ தியான் மந்திர். தியான் மந்திருக்கு போய் உக்காந்துக்கலாம். இங்கே பாருங்கள், நிற்குது பாருங்கள். இது எது கும்பல்னா சிவராத்திரி லிங்கம், பிரதோஷத்துக்கு வர லிங்கத்துக்கு இப்போ நிற்கிறாங்க லிங்கத்தை பார்க்குறதுக்கு சிவராத்திரி. அதுமா இப்போ நாங்கள் இதை ஞான மண்டபத்துக்கு போயிட்டு அங்கே போவோம். பாருங்கள், இப்படி தான் போகணும், இப்படி போகணும். இன்றைக்கி வந்து நல்லா இருக்குங்க. இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா? அப்பா நிற்கிறாங்க பாருங்கள் லைனில். இன்றைக்கி சிவராத்திரி, லிங்கேஸ்வரரை பார்த்துட்டு தான் நாங்கள் போகிறதே. வேட்டு பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி மண்டபம் இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், அமைதியாக இருக்கும். ப்ரேயர் பண்ணலாம் இங்கே வருவோம் நாங்கள். சும்மா உட்காந்து ப்ரேயர்னா இதில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு மனசார இங்கே பாருங்க. அப்பா நல்லா இருக்கும். இவர் தான் ஸ்தாபித்தவர், ஸ்தாபிக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தவர். சிவபால யோகிங்க. அப்பா இவரால் தான் இந்த ஆசிரமம் வளர்ந்துட்டுருக்கு. இவ்வளோ பாருங்கப்பா, இவருடைய பரிணாம வளர்ச்சி இப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ரூம் கொடுத்துரு, ஒரு சின்னதாக ஒரு ஓட மாதிரி இங்கே உட்காந்து ஞானம் பண்ணுறாரு. 5:50 டைம் வந்திருக்கோம். ஞானபீடத்தை பார்த்தாச்சு. இப்போ நேராக போய் நிற்க வேண்டியதுதான். சிவராத்திரிக்கு இங்கே அங்கே தாங்க லிங்கம் இருக்கார். அங்கே போகிறோம், அந்த இடத்துக்கு போகணும். அப்படியே பின்னாடி அந்த பக்கம் இருக்கிறது ஹோம் ஃபார் த ஈஸ்ட். நல்லா இருக்குங்க அந்த ஏரியாலாம். மரத்துலலாம் பாருங்கள், நைட்டு பார்த்தா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி நல்லா ஃபுல்லாக செடி கொடி தாங்க. இங்கே பார்க்கவே அமைதியாக இருக்கும். சைலண்ட் ப்ரேயர் பண்ணுறதுக்கெலாம் இங்கே வந்துடுவோம் நாங்கள். இப்படி நம்ம போகணும். நாங்கள் அப்படி போய் அப்படி வந்து அப்படி போய் பார்க்கணும் சிவராத்திரி. இருக்காருங்க சிவலிங்கம் அங்கே தான் இருக்குது. இந்த பக்கம் அந்த அதுக்கு இந்த ஸ்க்ரீன் போட்டிருக்காங்களே, ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் ஹோம் ஃபார் தி ஈஸ்ட். அது முதியோர்கள் இல்லம் சொல்கிறாங்கல்ல, அது தனியாக இந்த யோகி ஆசிரமத்தில் பரிபாலனம் பண்ணுறாங்க. இப்படி போய் இப்படி வந்து அந்த இதில் போய் அங்கே தான் லிங்கம் இருக்குது. சிவலிங்கத்தை பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த சிவலிங்கமே எப்படி இருக்கும், ஒரு லிங்கம் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி தான் அந்த லிங்க ரூபத்தில் இருக்காது. இங்கேருந்து பார்த்தா தெரியும் பாருங்கள். தெரியுதா லிங்கம்? இதே தான் லிங்க ரூபத்தில் இருக்கு பாருங்கள். இந்த கோவில் அமைப்பாடே லிங்க ரூபத்தில் இருக்குது. அப்படியே பாருங்கள். பெருசாக உயரமாக இருக்குது. மரங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால நம்ம பார்க்க முடியல. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், மேலே வரைக்கும் போகுது பாருங்கள். இதான் லிங்கம். அப்படியே மேலே போகுது. கோவிலில் லிங்க ரூபத்தில் இருக்குது பாருங்கள். வந்து பார்க்கணுங்க, சூப்பராக இருக்கும்.
இதோ லிங்கம். அது நம்ம கீழே போக போகிறோம். இந்த வழியாக போகணும். லைட் போட்டாச்சு ஆறுங்கிறதுனால இங்கே பாருங்கள், மரத்துலலாம் லைட் அரேஞ்ச் பண்ணிட்டேன். மரத்தில் லைட் அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. செடி கொடி எல்லாத்துக்குமே லைட் அரேஞ்ச்மெண்ட்டு. இதான் கோவிலே லிங்க ரூபத்தில் இருக்கு. சிவபால யோகி ஆசிரமம். பிரதோஷம் போது இங்கே வருவோம். ஒவ்வொரு பிரதோஷமும் இங்கே வந்துடுவோம். மிஸ் பண்ணவே முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கே பாருங்கள் வீடெல்லாம் இருக்குல்ல, அதுதான் ஹோம் ஃபார் தி ஏஜ்ட், முதியோர் இல்லம். இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள் நீட்டாக. பாருங்கள் தான் அதுக்கு கீழே லிங்கம் இருக்குது. லிங்க ரூபத்திலே கோவிலே அமைச்சிருக்காங்க, கட்டுமான பணியை. பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. இதாங்க ஸ்ரீ ஸ்ரீ சிவபால யோகி மகாராஜா ட்ரஸ்ட் ஆஃபீஸ். இது ஆஃபீஸு, கோவில் அது. இங்கேருந்து பாருங்கள் முதியோர் இல்லம் ஸ்டார்ட் ஆகிடும். ஹோம் ஃபார் த ஏஜ்ட். இது ஆஃபீஸ். இப்படி இருக்குமா, மரமாக இருக்கும் இங்கே சுற்றி சுற்றி. பாருங்க எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். பெங்களூர் சிவபால யோகி ஆசிரமம், ஜேபி நகர். நந்தனுதே நிரிவர விஷ்ணு விலாசினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுதே भगवदि हे सिद्धि कंड कुडुम्बिनी पूरी कुडुम्बी पूरी कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यगपत्तिनि शैलसुदे. பாருங்கள் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். பாருங்கள் அதெல்லாம் அங்கெல்லாம் தான் சின்ன சின்ன வீடாக போட்டிருக்காங்களே, அதுதான் முதியோர் இல்லம், ஹோம் ஃபார் த ஏஜ்ட். அவங்க லைஃப் பாருங்கள். மரத்துக்கு கீழே இந்த வயசான காலத்தில் அவங்களுக்குன்னு இந்த மரத்தோடு வாழ கற்றுக்க, இயற்கையோடு வாழ்கிற வாழ்க்கை அவங்க எல்லோரும் பாருங்கள். அங்கே இருக்கிறது எல்லாம் ஹோம் ஃபார் த ஏஜ்ட். இது நம்ம இந்த லைனில் இப்படி நேராக போகணும். இந்த லைன் அப்படி போய் அப்படி சுற்றி வரணும். நேராக பார்க்குறது எல்லாமே முதியோர் இல்லம் ரூம் தான். இங்கேருந்து ஸ்டார்ட் போகிறாங்க பாருங்கள். மேலே நான் போய் பார்த்ததில்லை, ஆனால் இதை வெளியிலேருந்து தான் பார்ப்போம் நாங்கள். மேலே கூட முதியோர் இல்லம் ரூம் இருக்கா என்னன்னு தெரியல. நல்லாயிருக்கும். ஆனால் அது என்வாயர்மெண்ட்டே நல்லாயிருக்கும். ஒரு டஞ்சன் மாதிரி இருக்காது, அவங்களுக்கு அடைச்சி வச்ச மாதிரி இருக்காது. அவங்க ஒரு ஃப்ரீயாக இங்கே வந்து ஞானம், இங்கே இந்த இடத்துக்கு வந்து அவங்க முதியோர் வந்து இங்கே வந்து சைலண்ட் ப்ரேயர் ஞானபீடா நம்ம காமிச்சோம்ல, அங்கே வந்து பண்ணிக்கலாம். நோ அட்மிஷன் வித்தவுட் பர்மிஷன். பாருங்கள் பார்க்க வரமெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்கும் இந்த இடம். அதான் ஹோம் ஃபார் த ஈஸ்ட். நல்லா இருக்கும். இப்போ சுற்றிலும் பாருங்கள். பாருங்கள் இங்கே பாருங்கள் லைன் போட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே தான் நம்ம போக போகிறோம் லிங்கத்தை பார்க்குறது. சிவராத்திரி அதுவுமா நாங்கள் இங்கே வந்துட்டோம். 5:45 வந்தோம். இப்போ 6:10 இவங்க உட்காந்துருக்காங்க. ரிலேட்டிவ்ஸை பார்க்க வர ஏஜ்டு. நல்ல என்வாயர்மெண்ட்டு. மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அந்த மரம் பாருங்கள், பார்க்க முடியும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மரமெல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றும் ஹோம் ஃபார் த ஏஜ்ட், முதியோர் இல்லம். தனித்தனி ரூமு, வாசல் போய் உட்காந்துக்கிற மாதிரி. அவங்களுக்கு இந்த ஏஜில் மூமெண்ட்ஸ் பார்த்தாலே அது ஒரு சந்தோஷம் தானே. அவங்களால் நகர முடியாத ஸ்தானத்தில் ஸ்டேட்டஸில் கூட இருக்கலாம். இந்த மூமெண்ட் க்ரௌடை பார்க்குற போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பாருங்கள்
என்ன விதமான செடி கொடிகள். அங்கே தான் நம்ம போகணும். அழகாக இருக்குது பாருங்கள், அமைதியாக இருக்கும். இந்த வெய்ய காலத்தில் இங்கே வந்தால் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். ஹோம் ஃபார் த ஏஜ்டு. ஹோம் ஃபார் த ஏஜ்டு ஃபுல் லெங்க் இருக்கும். பாருங்கள் பாருங்கள், ஹோம் ஃபார் த ஏஜ்டு அவங்களுக்கு முதியோர் இல்லம். பாருங்கள், இது ஒரு பெரிய புண்ணியமான காரியங்க சிவபால யோகி ஆசிரமத்தில் பண்ணுறது. பாருங்கள், அவங்களுக்கு இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு, நம்மளும் இந்த ஏஜுக்கு போக தான் போகிறோம், இந்த மூமெண்ட்டை பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஹோம் ஃபார் த ஏஜ் வரிசையாக இருக்கும். பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ஆசை இங்கே வந்து பார்த்து இந்த க்ரௌடை பார்க்குறது. இவ்வளோ க்ரௌடை பார்க்க முடியாதுல்ல அவங்களுக்கு, அதனால் இங்கே உட்காந்து பார்க்குறாங்க. அதான் அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஆஹா, என்னத்தை சொல்கிறது என்னத்தை பேசுகிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சில நேரத்தில் இந்த அம்மாவை பார்க்குற போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா ஞாபகம் வருது. அவங்கள பார்க்குற போது எங்கள் அம்மா ஞாபகம் வருது. எங்கள் அம்மாவும் 4 அடி 9 அங்குலம் தான். ஒரு ஸ்டேஜில் தலை ஆடி போய் நம்ம அதெல்லாம் mentally we should be prepared for those things. Gracefully we should accept whatever comes in our way. அந்த ஒரு தைரியம் நமக்கு வரணும் இப்போவே. இதெல்லாம் பார்க்குற போது நமக்கு அது வருது. பாருங்க எப்படி பாருங்க உட்காந்துருக்காங்க. எல்லோரும் அங்கே வந்து உட்காந்துருவாங்க. They want the movement at this stage, at this age. They want the movement. They want to see the movement. பாருங்க பாருங்க வராங்க பாருங்க. ஆஹா, என்ன லைஃபுங்க அது. போகிறாங்க பாருங்க. ஒரு பூனைக்குட்டி முதியோர் இல்லத்தில் அங்கே நிற்குது பாருங்க. உட்காந்துருக்காங்க பாருங்க. சிவபால யோகி ஆசிரமத்தில் தான் இருக்கோம். பாருங்கள், அங்கே தான் நம்ம போகணும். சிவனை பார்க்க போகிறோம், சிவலிங்கத்தை பார்க்க போகிறோம். அங்கே தான் போக போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள் என்வாயர்மெண்ட்டு, அட்மாஸ்பியர், ஜெனீன் அண்ட் பெனின், ஹைஜீனிக் என்வாயர்மெண்ட், ஹைஜீன். பாருங்கள், லைட்டெல்லாம் போட்டு விட்டு இவ்வளோ ஒரு 3/4 மணி நேரமாக நான் இங்கே நிற்கிறோம். க்ரௌட் ஆனால் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸ்டேஷ்னரியாக இல்லை, 3/4 மணி நேரமாக நிற்கிறோம் நாங்கள். எவ்வளோ தேங்காய் மரம், தென்னை மரம், பாக்கு மரம், பனை மரம். இது வந்து என்னப்பா, இதுதான் ஞானபீட்டம். லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் நாங்கள் யூஸ்வலாக வரமாட்டோம், அதோடு பார்த்துட்டு போயிடுவோம். டுடே we have got the opportunity to see the home for the aged. அதாங்க home for the aged. ஓம் நம சிவாய, சிவாய நமக. ஓம் நம சிவாய, சிவாய நமக.
அப்படி போகணும். அடுத்த லைன், இன்னும் 3 லைன் இருக்குது. உள்ளார நாங்கள் போகணும். பாருங்க உள்ளார இதுலேயும் லைன். ಮೇಡಮ್ ಫೋಟೋ ಮೇಲೆ ತಗೊಳ್ಳಿ, ಮೂವ್ ಆಗಿ. ಮೇಲ್ಪತ್ರ ಇದೆ, ಇಲ್ಲೇ ಕೊಟ್ಬಿಡಿ. ಮೇಲ್ಪತ್ರ ಇಲ್ಲೇ ಕೊಟ್ಬಿಡಿ. 4 ಪ್ಯಾಕೆಟ್ ಇದ್ರೆ ಇಲ್ಲೇ ಕೊಡಿ. லாஸ்ட் ரோங்க. லாஸ்ட் லேப்புங்க. உள்ளார போகிறோம். We are going to enter Sanctum Sanctorum of Ishwar. வந்தாச்சு, உள்ளார வந்தாச்சு. அதில் ஏற்றிட்டு தண்ணி பாருங்க, பால் ஊற்றிட்டு போகணும் தான். அங்கேதான் இருக்கு, அங்கே பாருங்க, அங்கே தான் எல்லோரும் ஊற்றிட்டு போகணும். அது பாருங்க ஊற்றுறாங்க. எப்படி எப்படி பாருங்க, பால் ஊற்றுறது பாருங்க. நெல்லுக்கெல்லாம் மழை மாலை. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். கிட்டக்க காமிக்கிறேன். நந்தியை பார்த்துங்க. பாருங்க, தான் லிங்கம் மாதிரி காமிச்சால இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மேலே வெளியில இருந்து காமிச்சது. பா அங்கே தாங்க ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு நாமளும் பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு போவோம், கொடுப்பாங்க. இங்கே போய் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போனோம். மேலே இருக்கு பாருங்க லிங்கம். ನನ್ಕೆ ಕೊಡಿ, ನನ್ಕೆ ಒಂದು ಮಗಳೇ, ನನ್ಕೆ ಒಂದು ಕೊಡಿ. பார்த்தாச்சுங்க, நாங்கள் பார்த்து பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு சிவனுக்கு வந்தாச்சு.
பாருங்கள் என்னென்ன அபிஷேகம் பாருங்கக்கா, இங்கே பாருங்கள். சிவராத்திரி அதுமா இன்றைக்கி விரதம்ல, ஸ்வீட் மட்டும்தான், லட்டு மட்டும்தான். நோ சால்ட் ஐட்டம்ஸ் டுடே, நாட் ஈவன் ரைஸ். வா, விழா கோலம்ங்க இங்கே பாருங்கள், விழா கோலம் இங்கே பாருங்க. நந்தி பாருங்க, பார்த்துங்க. நந்திய பகவானே காப்பாத்துப்பா, நந்தி பகவானே, நந்தி பகவானே. ஆஹா, வச்சுருக்காங்க, இது வரைக்கும் முன்னாடி கிடையாது, இப்போ வச்சுருக்காங்க. அப்பா, சிவராத்திரி, டுடே சிவராத்திரிங்க. வெரி ஹாப்பி. வி ஹேட் த தர்ஷன் ஆஃப் அவர் சிவபால யோகி ஈஸ்வர் பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வரோம். பாருங்கள், மரத்துக்கெல்லாம் ஜிகினா வேலை போட்டிருக்காங்க பாரு. எலக்ட்ரிஃபைட் என்வாயர்மெண்ட், எலக்ட்ரிஃபைட் அட்மாஸ்பியர், எல்லாம் எவ்ரிதிங் இஸ் எலக்ட்ரிஃபைட். இங்கே பாருங்க அப்பா, இப்படி ஆரம்பித்தோங்க நாங்கள் 5:50 ஆரம்பித்தோம். நவ் இட் இஸ் 6:45. ஆனால் எங்களுக்கு அலுப்பே தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே தான் போய் பார்த்து வந்தோம். ஓகே, எங்களோட நீங்களும் பார்த்தாச்சு. பாய்.